சார் வணக்கம். வணக்கம் சார். யோ வாயா, பொறுமையா வர்ற. இரியா வந்துட்டு தானே இருக்கோம். சார் இவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கணக்கு தம்பினா பெரிய முட்டான்னு கேட்டது தான் அவன் போகிறப்ப வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போயிட்டான் சார். அவன் குடிபோதையில் வண்டியை கொண்டு போய் யாரையாவது தட்டி தூக்கியிருந்தான்னா யாருங்க பதில் சொல்லுவா? சரி விடுங்க, நடந்து போச்சு. ரைட்டர் வந்து தான் அவர் கூட போய் முதல்ல அந்த வாக்கி டாக்கி வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். அப்படியே கமிஷன் ஆஃபீஸ் போய் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க. நானும் ரைட்டரும் போய் அந்த வாக்கி டாக்கியை வாங்கிட்டு வந்துட்டுமா சார்? இப்போ தான் எஸ்ஐ கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் போய் வாங்கிட்டு வரட்டும். போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இந்த பாருங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏதாவது வேணும் ஃபோன் பண்ணுங்க. டில்லி எங்கடா? ஏய் நைட்டு டில்லி ஏதோ பண்ணிட்டுக்கிறான், ஒரே வயிறெல்லாம் ஓண்டுக்குது. ஏய் காட்டுறான் அவன்கிட்ட. என்ன எதுக்கு இப்ப வண்டியில இருந்து சாவி எடுக்கிற? அவன் கணக்கு தம்பி. கணக்கு தம்பி நல்ல பெரிய யார் மூர்த்தி அவன்? T17 ஸ்டேஷனில் ரைட்டர் ஆகுறான். டில்லி வரும்போது அவன்கிட்ட வந்து வாக்கி டாக்கி பிடின்னு வந்துட்டுக்கிறான். எப்படியோ வாக்கி டாக்கி வாங்க வந்தானே ஆகணும். விடுங்க வச்சு பார்த்துக்கலாம். ஏய் சத்தம் போடாதீங்க, கணக்கு பேசுகிறோம். சொல்லுண்ணா. அந்த போலீஸ்காரன் உங்ககிட்ட கணக்கு தம்பினா பெரிய மயிரான்னு கேட்டுக்கிறான். செவிலியே 2 வைக்கிறத விட்டு பீசலாகி அங்கேருந்து ஓடி வந்துக்கிறேன். ஏய் அவன் வாக்கி டாக்கி வாங்க அங்கே வந்தானா? அவனை உட்காரவு, நான் அங்கே தான் வந்துனுக்கிறேன். ஏய் மச்சான். சரிண்ணா. சரிண்ணா வச்சிடுறேன். தம்பி அந்த வாக்கி டாக்கி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். நைட்டு கணக்கு தம்பியான பெரிய என்ன தம்பி இன்ஸ்பெக்டர் சொல்லி வந்திருக்கோம், தேவையில்லாமல் பேசாத. மச்சான் யூனிஃபார்மில் இருக்கிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ற. சார் என் அண்ணன் இங்கே வந்து நிற்குது, நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க. வாங்க சார். சார் நீங்கள் மட்டும் வெளில இருங்க, அந்த ஆள் இங்கேயே இருக்கட்டும். யார் மேல கை வைக்கிறீங்க? ஏய் மாடா. ஏய் தப்புடா. கையெடுடா மேல. போலீஸ் ஸ்டேஷனா? ஏய் யார் மேல கை வைக்கிற? போடா. இருங்கடா. சார் கனவு குடோன்ல பெரியசாமி பிடிச்சி வச்சிருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். எங்கடா இருக்கிறான்? உள்ளதானே இருக்கிறான். கணக்கு வேணாம், கணக்கு எலெக்ஷன் நேரத்தில் இஷ்யூ ஆகிடும். அவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல. ஏய் நான் சொல்கிறத கேளு. எங்கடா அவன்? மீடியாவுக்குலாம் போனால் நம்மளை வச்சு செய்வாங்க கணக்கு. சொன்னா புரிஞ்சுக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். கணக்கு அவரை எங்கே வச்சிருக்கான்? வேண்டாம் கணக்கு, டியூட்டியில் இருக்கும்போது இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். யோ கணேசா, யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து முதல்ல போட சொல்லியா. ஏய் அடிச்சியாடா? வேண்டாம் கணக்கு, இத்தோட விட்டுரு. இது வெளில தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஆகிடும். என் கையில் மாட்டலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இவனாச்சு உன்னை யூனிஃபார்மை கைட்டி தான் உட்கார வச்சான். நான் எல்லாத்தையும் உருவிட்டு உட்கார வச்சுருப்பேன்.
ஏன் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு? 6 மாதம் சார். நல்லபடியாக முடிச்சுட்டு போங்களேன் சார். அவர் அனுப்பி விட்டுவாங்க. ஓகே சார். ஆ. சார் நம்ம ரைட்டோட யூனிஃபார்ம்லாம் கழட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க சார். பெரியசாமி, நீ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா. இனிமே எங்கெல்லாம் நீ என் கண்ணில் படுறியோ உன்னை விடவே மாட்டேன். நோண்டிக்கினே தான் இருப்பேன். கைக்கு எவ்வளோ? 1000 ரூபாய். நான் உட்காரலாமா? வந்து உக்காரு. 2, 5, 13. எடுத்துங்கப்பா. ஏய் என்னடா கார்டு போட்டிருக்கீங்க? ஒண்ணுமே ஏறல. மூர்த்தி, அந்த 10C நம்ம ரெடி பண்ணலாமா? ஏய் வட்டிக்கிட்ட பேசிட்டப்பா. எலெக்ஷனில் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு எலெக்ஷன் முடிஞ்சுட்டு பார்த்துக்கலான்றான். சொல்கிறா எங்கே விட்டாதரா? நான் வர்கீஸ் மண்டபத்தில் சீட் ஆடிட்டு இருக்கேண்ணா. இப்போ போனால் பிடிச்சிடலாம். இன்னைக்கு செத்தாடா. நீங்கள் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? 3 மாதம் சார். 3 மாதமா? ஆமாம் சார். டைம் போகிறதே தெரியல. மனசரிய நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை சார் இது வரைக்கும். சார் அதை விடுங்க சார். எப்படி சார் விட முடியும்? நான் என்ன தப்பு சார் பண்ணேன்? என் வேலையை தானே பார்த்தேன். சார் அந்த விஷயத்தை மறக்கணும் தான் சார் இங்கே வந்திருக்கோம். இங்கேயும் வந்து அதை பேசினா எப்படி சார்? வேறு எதாவது பேசுவோம் சார். இல்லை கணேசன், இன்னைக்கு நான் பேசிட்டு ஆகணும். இங்க அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற ஈன புத்தி மனுஷனுக்கு மட்டும்தான் சார் இருக்கு. வேற எந்த உசுரும் செய்யாது சார். விடுங்க சார். ஆரிஃப் நீங்கள் பேசுங்க சார். எனக்கு இந்த வேலை கிடைச்சப்போ எவ்வளவு பெரிய கனவோட வந்து சேர்ந்தேன் தெரியுமா? சார் சார் கொஞ்சம் பொறுமையாக பிடிங்க சார். பொறுமையாவா? எவ்வளவு பொறுமையா சார்? அத்தனை பேர் முன்னாடி அவன் என்ன அடிச்சப்போ என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? நியாயமா நான் அவனை திருப்பி அடிச்சிருக்கணும். சார் நீங்கள் அவனை அடிச்சிருக்கணும் சார். சார் நம்மளாம் போலீஸ்காரங்க சார். நம்ம போலீஸா இருந்தாலும் நானும் ஒரு அப்பன் தரமா. எனக்கு அப்போ என் மனசுல இருந்த தைரியம் என் உடம்புல இல்ல சார். 2 பொம்பளை பசங்க சார். எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டா கேட்டிருப்பான்ல. என் வைஃப் கொரோனால தான் சரியா இருந்தா. முதல்ல எனக்கு வந்துச்சு, அப்புறம் அடுத்த நாள் அவளுக்கு வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில ஒரு மூலையில என்னையும் இன்னொரு மூலையில அவளையும் போட்டிருந்தாங்க. அவ ஐசியூல இருந்ததால போன்ல கூட பேச முடியல சார். அப்புறம்
பெரியவங்க கிட்ட இருந்து போன் வந்துச்சு. எடுத்தா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கப்பான்னு சொன்னா எனக்கு ஈரோக்குள்ளே நடுங்கிடுச்சு. கடைசி வரைக்கும் முகத்தை கூட பார்க்க விடல சார், முகத்தை கூட பார்க்க விடல. என்னாலதான் அவன் இறந்து போனா. சார் அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அந்த நேரத்துல போலீஸ் நம்மளும் தானே முன்னாடி நின்றோம். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா அந்த வேலை என் பிள்ளைங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். சார் விடுங்க சார், விடுங்க. சார் சார் போதும் சார். என் அனுபவத்தில் ஒன்று சொல்லட்டா, இங்க வாழ்றதுக்கு இந்த தர்மம், நியாயம், நல்லது இதெல்லாம் வச்சு ஒன்றும் கொடுக்க முடியாது. இங்க வாழணும்னா சூது தெரிஞ்சிருக்கணும். சூது தெரிஞ்சாதான் உன்னை சுத்தி நடக்கிற ஆட்டத்தை ஒன்னால ஆட முடியும். தெரிஞ்சுக்கோ. ஏற்கனவே உடச்சு மறுபடியும் உடைக்கிறியா? நான் சும்மா தண்ணியை போட்டு வளர்றேன்னு நினைக்காத. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு நான் இங்க நிக்கிற மாதிரி ஒரு நாள் நீயும் நிப்ப. சூதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஞாபகத்தில் வச்சு விடியா. எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டா கேட்டிருப்பான்ல, கேட்டிருப்பான்ல. நான் தான் கழிச்சேன். எல்லா துட்டும் எனக்கு தான். ஒன்னும் துட்டுல கை வைக்கூடாது. உன் காசுல மட்டும் யாரும் கை வைக்க கூடாது. ஆனா நீ ஊராங்காசை எடுத்து துண்டு போலான்னு பாக்குறியா? சத்தியமா நான் பணத்தை எடுக்கல. கணக்கு வில்லியம்ஸ் பணத்தை எடுத்துட்டு போனச்சு. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வச்சு இந்த ஒரு ஆட்டுக்கு காசு கொடுறேன், கழிச்சதை டபுளா கொடுத்துட்றேன். சார் வர்கீஸ் என் ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே கிளம்பி ஆக்சிடென்டா? எங்க சார்? மடூர் ஹைவேஸ்ல. சீக்கிரம் வா. பக்கத்துல தான் இருக்கிறேன் சார். உடனே வந்துடுறேன் சார். போலீஸ் வரத்துக்குள்ள வண்டியில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் கணக்கிட்ட கொடுத்து எத்துறேன் சார். இந்த பணத்தை என்ன சார் பண்ணிட்டோம்? என்னையா சொல்ற சார்? பணத்தை சேஃப்டி பண்ணிடுவோமா? பணத்தை எடுத்துன்னு போய் வில்லியம்ஸ் வீட்டுல தான் வச்ச கணக்கு. என்னடா சுவிட்ச் ஆஃப் வருது? சுவிட்ச் ஆஃப்? சரி போய் வில்லியம்ஸ் வீட்டுல பணத்தை எடுக்கலான்னு போனப்ப எல்லாத்தையும் நீங்களே எடுத்துன்னு போனா எப்படி சார்? வில்லியம்ஸ் தான் பணத்தை எடுத்துன்னு ஓட்டா. என்ன விட்டுரு கணக்கு குறாத. யூனிஃபார்ம் கைட்டதோட சும்மா விடக்கூடாதுடா. அவனை இன்னும் பெருசா நோண்டணும். ஏய் இதெல்லாம் பத்தாதுடா. நாளைக்கு திரும்பவும் போகிறோம். வேணும்ட்டு அவனோட வம்பு இழுக்கிறோம். செய்கிறான். செஞ்சிடலாம் மச்சான். பாத்தியா மச்சி, அந்த ஆள் சாதாரண ரைட்ரு தான். ஆனால் அவனை அச்சதுக்கு மொத்த போலீஸுக்காரங்க வந்தானுங்க பார்த்தியா. அவனுக்குள்ள ஒரு யூனிட் இருக்குதுடா. கையில் பொருள் இருக்குல்ல, சேஃப்டி கொஞ்சிக்கோ. தேவையில்லாம எடுக்காத. மச்சான் உங்கள் பேர் கணக்கு தம்பி உட்காந்துருக்கான். அண்ணா வண்டியை கொஞ்சம் மெதுவாக விட்டுக்கண்ணே.
அண்ணா வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. வண்டியை திருப்பி பாடிங்களா. ஏய் எங்கடா வாங்கின? அதான் என்ன மச்சான் ஏறல எவனையும் காணோம். சும்மா போக வேண்டாம், இவனை தட்டிடுவோம். தட்டிடுவோம். அந்த இட்லி வெந்துருச்சான்னு பாரு. நான் பார்க்குறேன். அதான் வெந்துருச்சுன்றா அப்புறம் வேகணும். ஆமா, இந்த இட்லி கடைக்கு தான் இவ்வளவு சுத்து. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேன். தோசை ஒழுங்கா சுடு. அக்கா இட்லி கொடுங்க. அந்த தரேன்ப்பா. அந்த தட்டில் 4 இட்லி வச்சுக்கிட்டு அந்த தம்பிக்கு. இந்தாங்கண்ணா. இட்லி வேணுமா அக்கா? அவனுக்கு இட்லி கொடுங்க. நான் தரேன்ப்பா. அந்த தம்பிக்கு 4 இட்லி வச்சு கொடுத்து தட்டில். ஹலோ, நாங்கள் துப்பாக்கி வாங்குறோம்னு சொல்லிட்டோம்ல கேங் சார். சொல்லு. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. முடிச்சோட்டே கிளம்பிடுவான். துப்பாக்கி யார்ட்டையும் கொடுத்துடாத, காலைல வந்து வாங்கிக்கிறான். சரி வந்து கூப்பிடு. சரி சரி. இந்நேரம் துப்பாக்கியை வாங்கிட்டு போய் ஊருக்குள்ள கதை களி ஆடி இருக்கான்டா. உன்னை யாரா குடிச்சிட்டு ஓட சொன்னது? தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க விட்டேடா. எங்கடா? பஸ்ல இருக்கா மச்சி இப்போ? ஆஹா போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு இரு. என்னடா என்ன விட்டு போறேன், நானும் வரேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. அண்ணா வண்டி அவன் பின்னால மெதுவாக விடுண்ணே. மச்சான் வேணாம் மச்சான், போலீஸ்காரன் தேவையில்லாம கோத்துக்க வேணாம். இவன் எதுக்கு அவன் பின்னாடி போறான்? டேய் எத்தனை தடவை வாங்கினாலும் திருந்த மாட்டீங்களா? காலைல தானே அந்த கிழவனை துணியை வைத்து நிற்க விட்டேன். உன்னையும் இங்கிருந்து அம்மனை மயக்க விட்டா தானே சரி வரும். கேட்க ஆளில் நினைச்சியா? யாரை கலட்ட சொல்ற? கலட்ரா. ஏய் கலட்ரா.
மச்சான் யாரோ உன்னை இப்படி பண்ணிருக்கா?